ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. என்னென்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே. ஸோ அதனால் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன கேக்னால் சாக்லேட் கேக் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வெட்டிங் டே அண்ட் பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ட் வெட்டிங் டே. இந்த கேக் தான். ஸோ இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால எதுவும் நான்வெஜ்ஜில் எடுத்து செய்யலை. ஸோ வெஜ்ஜு மட்டும்தான். சண்டே அன்றைக்கி பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வெஜ் மட்டும்தான். வெஜ்ஜில் என்னென்னா வெஜிடேபிள் பிரியாணி செஞ்சோம். அதுக்கப்புறம் கேக் வெட்டிட்டோம். அவ்வளோதான் வெட்டிங் டே செலிப்ரேஷன் இன்றைக்கி போச்சு. இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மெழுகுவர்த்திலாம் ஏற்றி அதுக்கப்புறம் கட் பண்ணோம். சூப்பராக இருந்தது கேக். புது கேக் போல் சூப்பராக சாஃப்டாக, அதுவும் இல்லாத சாக்லேட் ஃப்ளேவர்னாலே எப்பயுமே டேஸ்ட்டாக தானே இருக்கும். அதனால் சூப்பராக இருந்தது கேக் எல்லாமே. அதுக்கப்புறம் கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு நைட்டு என்ன பண்ணோன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டு மல்லாட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டோம். இந்த மெழுகுவர்த்தி எல்லாமே எடுத்துட்டோம். மெழுகுவர்த்தி என்னென்னா அது ஏற்றும் போது அது என்னன்னா உருகி அந்த கேக்கில் படுது. அதனால் அதை ஊதிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டோம். அது கட் பண்ணும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேக் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் கேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு மோஸ்ட்டாக இந்த சாக்லேட் சம்மந்தமாக இருக்க எல்லாமே பிடிக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்குமே. பார்க்க குட்டியாக இருக்குது. பட்டு இது 1/2 kg. நெக்ஸ்ட்டு இதுதான் இன்றைக்கி நான் தான் செஞ்சேன் ஸ்பெஷலாக. சரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சூப்பராக டேஸ்ட் வந்திருந்தது வெஜிடேபிள் பிரியாணி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.